நாளை அதிகாரிகளுக்கு சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் இந்த எக்ஸாம்ஸில் எப்பயுமே எதிர்பார்க்கப்படுற ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான். அந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி நிறைய பேருக்கு சின்னதுலேருந்தே மேக்ஸ் ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து சில பதிவுகள் போட போகிறோம். அதில் ஆப்டிடியூட்ல எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய அகாடமிலையும் யூடியூப்லையும் நிறைய பதிவுகள் போட்டிருந்தாலுமே அதில் ஒரு ஆர்டராகவே இருக்காது. ஆனால் நம்ம பதிவுகள் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு ஆர்டர் வைஸாக இருக்க போது அந்த ஆர்டர் வைஸ் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும். அந்த கொடுக்கப்படுற டாபிக் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. வெறும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி சார்ந்து படிக்கிறவங்க. ஏன்னா யூபிஎஸ்சியில் செகண்ட் பேப்பரில் சிசெட் பேப்பரில் மேக்ஸ் அப்படின்றது வரும். மேக்ஸ் அப்படின்றது வெறும் ஆப்டிடியூட் சார்ந்து வராது. மென்டல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேங்கிங்ல த்ரூ அவுட் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் சார்ந்து கேட்பாங்க. எஸ்எஸ்சி படிக்கிறவங்களும் சரி அண்ட் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் படிக்கிறவங்களும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்டிடியூட். எல்லா மாணவர்களுக்குமே பயனுள்ள விதத்துல தான் நாங்கள் இதுக்கப்புறம் வீடியோஸ் போட போறோம். நீங்க தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வாங்க. இப்போதான் நீங்க புதுசா பாக்குறீங்க, இப்போதான் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் உங்களை என்டர் ஆகுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஆப்டிடியூட்ல எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்கு, எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம் இதுக்கப்புறம் அப்படின்றத நான் பாக்குறேன். ஒரு நோட் பென் எடுத்து வச்சு நீங்க தாராளமா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போற பதிவுகள் நீங்க பார்த்தாலே போதும். எக்ஸாமினேஷன் வைஸ்ல கேட்கப்படுற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். புதுசா எது பார்த்துமே நீங்க கத்துக்கணும் அப்படின்றது ஒரு அவசியமே இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ டாபிக்கு போகலாம். இப்போ நம்ம ஆப்டிடியூட்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில நமக்கு சிசெட் பேப்பர்ல கவர் ஆகும். ஆக்சுவலி சிசெட் பேப்பர்ல உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வரும். அதுல இருந்து நீங்க 33% ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது ஜிஎஸ் பேப்பரை திருத்துவாங்க. ஸோ யூபிஎஸ்சியில ஆப்டிடியூடும் ஒரு கொஸ்டின் வரும். நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல ஸ்ட்ரகிளா இருக்கும் போது நீங்க ஆப்டிடியூட்ல மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 33 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதாவது 80 கொஸ்டின்ஸ்ல நீங்க 28 அரௌண்ட் கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா இருந்தாலே அந்த 33% அட்டைன் பண்ணிடலாம். ஸோ 80 கொஸ்டின்ஸ்ல 28 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூடுமே வந்துடும். அந்த ஆப்டிடியூடு நீங்க நல்லா கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஜிஎஸ் பேப்பர் 1 ப்ரிலிமினரியில அவங்க அந்த பேப்பர் எவாலுவேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது டிஎன்பிஎஸ்சியும் சரி டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில குரூப் 4ல இருந்து குரூப் 2, 2A, குரூப் 3 இந்த மாதிரி நிறைய குரூப் எக்ஸாம்ஸ்லயுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில கேட்பாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியில பாத்தீங்கன்னா எஸ்ஐபிசி எக்ஸாமினேஷன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி சார்ந்த கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. அவங்களுக்குமான டாபிக்ஸுமே இதுல வரும். அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸும் நாங்கள் உங்களுக்கு இதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ண போறோம். அடுத்தது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாமினேஷன் இருந்தாலுமே சரி அண்ட் குரூப் டி எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஸ்கோர் வந்து அதிகமாயிடும். நீங்க உங்களுக்கான கட் ஆஃப் அதிகப்படுத்திட்டு நீங்க ஈஸியா போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். அண்ட் ஆர்ஆர்பிலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆப்டிடியூட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். சரிங்களா? ஸோ என்னென்ன டாபிக்ஸ்ல கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் மற்ற எக்ஸாமினேஷன்ஸ்ல ஆப்டிடியூட் வந்து 2 பார்ட்டா கேட்பாங்க. ஒன்னு வந்து ஆப்டிடியூட் சார்ந்து, அதாவது சம்ஸ் சார்ந்து கேட்பாங்க. இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும்னா ஆப்டிடியூட்ல இதுல 2மாவே, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன். தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே பைலிங்குலா தான் இருக்க போகுது. ஸோ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல இருக்கும். பட் எக்ஸ்பிளனேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். வேற ஏதாவது இந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட சஜஷன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் நாங்க ஏதாவது ட்ரை பண்றோம். சரிங்களா? என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். அதாவது பர்சன்டேஜ்னா உங்களுக்கு விழுக்காடு சார்ந்து கேட்பாங்க. இந்த நம்பர்ல இருந்து இவ்வளவு பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்றத மாதிரி கேட்பாங்க. அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே நீங்க 8th, 9th, 10th புக்ஸ்ல இருந்து பார்த்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். இதுல வந்து உங்களுக்கு போத்மாஸ் ரூலு அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம். இதுல நிறைய ஷார்ட்கட்ஸுமே இருக்கு. அண்ட் ஹெச்சிஎஃப், எல்சிஎஃப்,
அண்ட் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் மீசிமா மீபேவா அந்த மாதிரி சம்ஸுமே பார்க்க போறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாசாரம், டைம் அண்ட் ஒர்க் வேலை மற்றும் நேரங்கள். இப்போ இத்தனை பேர் இவ்வளவு நாட்கள் வேலை செஞ்சாங்க, அப்போ இவ்வளவு நாட்கள்ல வேலை செஞ்சா அவங்க இவ்வளவு மணி நேரத்துல முடிச்சிருப்பாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவுமே ஷார்ட்கட் வைஸா நம்ம பார்க்க போறோம். அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி. ஒரு நபர் வந்து இவ்வளவு அவங்க மொத்த தொகையை வாங்கியிருக்கிறாங்க, இவ்வளவு வட்டி சதவீதத்துல அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது இந்த தனி வட்டி கூட்டு வட்டி வழியில நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் மென்சுரேஷன்ல பாத்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் சார்ந்து பார்க்க போறோம். மென்சுரேஷன்ல ஒரு வடிவியல் சார்ந்து, அதாவது கியூபு, கியூபாய்டு, சிலிண்டர், கோன் அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இந்த ஷேப்ஸை உருக்கி இந்த ஷேப்ஸுக்கு மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதோட மொத்த பரப்பளவு என்ன, அதோட மொத்த கனம் என்ன அப்படின்றத மாதிரி கேட்பாங்க. அந்த கேள்வி நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் வரப்போற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்றதுனால, அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால கட் ஆஃபை ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆப்டிடியூட்ல அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணாமல் ஜிஎஸ்ல அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆப்டிடியூட்ல குறிப்பிட்ட டாபிக் மட்டும் பார்த்தாலே நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் ஜிஎஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் தமிழில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் வேல்யூஸ், அதாவது ஏபி ஜிபி சார்ந்து வரும் இந்த டாபிக்ல. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் வரிசையை நம்ம பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்டங்கள் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம அந்த டாபிக் வைஸாக பார்க்க போகிறோம். அண்ட் ஜாமெட்ரியில் வந்து அளவியல், இந்த ட்ரையாங்கிள், ட்ரெபீசியம், பாரலோகிராம் அந்த மாதிரி டாபிக்ஸும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு நபர் வந்து இவ்வளோ நேரத்தில் போகிறாங்க, இவ்வளோ வேகத்தில் போகிறாங்க, அவங்க எவ்வளோ தூரத்தில் போய் சேர்ந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபிசிக்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஃபிசிக்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு மேக்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் மென்ஷன் பண்ணி நீங்கள் இதெல்லாம், ஸோ இந்த டாபிக் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் தான் ஆப்டிடியூட்ல வர மேஜர் டாபிக். இந்த டாபிக்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்க போகிறாங்க. அண்ட் தென் அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி சார்ந்து கேட்பாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ படிக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, பிசி படிக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அதிகமாக கேட்கப்படுற ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான். அதில் என்னென்ன டாபிக்ஸ் தான் இதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னா, பசில்ஸ் அண்ட் கியூப்ஸ் பார்க்க போறோம். பசில்ஸ் அண்ட் கியூப்ஸ், அதாவது புதிர்கள். அப்புறம் வந்து அந்த ஒரு கியூப் கொடுத்துட்டு அந்த கியூபோட அடுத்த பக்கம் என்னது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதுல 1, 2, 3. ஸோ இந்த கியூப்ல 3ஓட எதிர்பக்கம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங் சம்ஸ்ல தான் வரும். அண்ட் ப்ராபபிலிட்டியில நிகழ்தகவு, ஒரு டைஸு, காயின்ஸு அண்டு பந்துகள், இவ்வளவு பந்துகள் வந்து இருக்கு, நீல நிற பந்துகள் எத்தனை இருக்கு, கருப்பு நிற பந்துகள் எத்தனை இருக்கு, அதோட நிகழ்தகவு என்னது அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சிலையும் சரி. ஸோ இந்த டாபிக்ஸுமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் விஷுவல் ரீசனிங் வந்து ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துட்டு அந்த இமேஜ்ல காணப்படுற நம்பர்ஸ், அந்த மாதிரி விஷுவல் ரீசனிங் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவுமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்ல வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸோட விடுபட்ட என்னதுன்னு கேட்பாங்க. ஸோ அது ஒரு ஆர்டர் இருக்கு, ஸ்கொயர் ஆர்டர்ஸ், கியூப் ஆர்டர்ஸ், இவ்வளோ ஆட் பண்ணி போட்டிருக்காங்க, செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட், அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் சிலாஜிசம் அப்படின்றது நீங்க வெண்டையகரம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சர்க்கிளுக்குள்ள, இப்போ இந்த சர்க்கிள் வந்து பேரண்ட், இந்த சர்க்கிள் வந்து சைல்டு அப்படின்னா இந்த சைல்டோட இந்த பேரண்ட் வந்து இணைஞ்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்பாங்க. ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், சார்ட் ரெப்ரசன்டேஷன் வைஸாகவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவுமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் பிளட் ரிலேஷன்ஸ், உறவு முறை என்னது, இப்போ ஒரு அம்மாவோட அக்காவோட தம்பி அப்பாவுக்கு என்ன உறவு முறை வேணும் அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்ல கேட்கப்படுற கொஸ்டின்ஸ். நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஏன்னா இதுல இருந்தும் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த ஒரு கொஸ்டின் கூட நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இந்த 1 மார்க் அப்படின்றது மொத்த கட் ஆஃபே மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது கோடிங், டீகோடிங்கு, மிரர் அண்ட் வாட்டர் இமேஜஸ். இப்போ இந்த வாட்டர் அப்படின்ற ஒரு லெட்டர் இருக்கு, அந்த லெட்டரோட மிரர் இமேஜ் இப்போ கண்ணாடியில பார்க்கும்போது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து கண்ணாடியோட ரெஃப்ளெக்ஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இதுவுமே நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஆட் ஒன் அவுட், இப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதில் தப்பானது எது அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 9, 10
இப்போ இதுல தப்பானது எது? இப்போ இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பர்ல கொடுத்துருக்காங்க, இது மட்டும் ஆட் நம்பர்ல இருக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து தப்பானது அந்த சீரீஸ்ல அப்படின்றது மாதிரி கண்டுபிடிப்போம். ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுக்கப்புறம் வரப்போகிற கிளாஸஸ்ல நம்ம பார்ட்டாக அந்த டைப் வைஸாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.